Hi friends. Hi friends. Hi friends. Hi guys. Hi friends. Hi guys. Hi friends. Hi friends. Hi friends. எல்லாம் ஹாய் Hi. Yeah. ஏன் இத்தனை வாட்டி ஹாய் 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 சொல்றோம்னா ஹாய் படம் இருக்குல்ல கவினோ நயன்தாராவும் நடிச்ச ட்ரெய்லர் வந்திருக்கு. சோ அது ரியாக்ட் பண்ணி போலாம்னா இத்தனை வாட்டி ஹாய் இல்ல நாங்களே ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திருக்கோம். சோ ஸ்ட்ரெயிட்டா இந்த வீடியோக்கெல்லாம் ஏதாச்சும் ஹைப் ஏதாச்சும் இருக்கா? ரேண்டமா வந்திருக்கு, சும்மா பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோம். இது அந்த இது மாதிரி போல அந்த ஏஜ் இவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமா இருக்கும், கவினுக்கு ஏஜ் கம்மியா இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லையா? தெரியல, அப்படியே சொன்ன மாதிரி. சரி பாப்போம், ஓகேங்களா? பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம், ஓகேங்களா? 3, 2, 1. Okay, 3, 2, 1 start. இத பாரு மயில், ஆம்பளைங்க வாழ்க்கை 3 ரகம் தான். இதுதான் பாக்கியராஜ் வராரு. பாக்கியராஜ், ஆர்ஐபி பாக்கியராஜ் சார். 2 கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறது. 3வது காதலிக்கவும் முடியாம கல்யாணமும் நடக்காம வேஸ்ட் கையா சுத்திட்டு அந்த மூணாவது மைல் சம்யா மயில்க்கு மலை சாமி வந்துருங்க. அப்படி சொல்லுது. அவ என்ன பெரிய புடிங்கியா? என்ன படத்துல இவங்க தான் அம்மாவா இருக்காங்க. சரண்யா போயிட்டாங்க. அவங்களோட இடத்துல நிறுத்திக்கிறாங்க. எடுப்போம் நயன்தாரா ஒரு தேவயானி பேர் நல்லா இருக்கு. தேவயானி எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா நீ என்னடானா ஒரு புள்ள லவ் பண்ணலன்னு சாக போறேன்ற. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இல்ல போயா பைத்தியம். அதெல்லாம் பார்த்தா நம்ம டெய்லி நான் பாட்ட போட்ட வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தியா பொறுக்கி. இது யாருக்கு பயப்பட தேவை கிடையாது. உண்மையை சொல்லிடலாம். காமெடி. தேவையான உசுர் குசுரா லவ் பண்றோம். என் வயித்துல ஒரு குழந்தை வளருது. கர்ப்பண்டா. ராம் காம் போடுறாங்க. ரொமான்டிக் காமெடி. என்னை விட நீ கண்ணாடி மட்டும்தானே சிறுசா போட்டிருக்க. மற்றபடி உன் சமாச்சாரம் எல்லாமே பெருசா. ஏன் டார்க் காமெடி பண்றாங்க? நான் லவ் பண்ணுற தேவையானி என்னை லவ் பண்ணாமலே என் பொண்டாட்டி ஆகிட்டா. இப்போ என் பொண்டாட்டியாக வந்து என் லவ்வர் உண்மையாகவே என்னை லவ் பண்ணணும், உண்மையாகவே என் பொண்டாட்டி ஆகணும். அதனால காமெடி பண்ணுவாருடா. அவர் பேர் என்ன தெரியல. ராஜி தெரியுறாரு. டென்மார்க் பேர்பட்ட பொண்ணா இருந்தாலும் நீ எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். இது வரைக்கும் ஈஸியாக தோத்துட்டேன், ஆனால் இனிமேல் உசுறு கொடுத்தா ஜெயிச்சிட மாட்டேன். அவ்வளோ மாதிரி இன்னொருத்தெல்லாம் கிடைக்க மாட்டோமா? பண்ணிக்கோங்க. டைலாக் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். ஷாக் ஆகாது. வெளிநாட்டுக்கு எதுவும் ரேஸுக்கு போக போறியா? இல்ல ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பிளான்? தளபதி தலத்துல ரெஃபரன்ஸ் தான். முடிஞ்சிச்சு. சூப்பர். ரொமான்டிக் காமெடி சென்டிமெண்ட். ஆமா. எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு. அந்த மாதிரி படமும் அது மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா இவர் தான் படம் தான் ஹிட் ஓடும். மத்த படம் எல்லாம் ஆவரேஜ் தான் இருக்கு. விஜய் படம் மட்டும் தான் நல்ல படம் இருக்கு. விஜய் படமே நான் எவ்வளவு கழிவு ஊத்துறேங்க. வந்து எனக்கு சீரியஸா ஆவரேஜா இருக்குமா பார்த்தனே. ஓகே, நல்லா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கலகலன்றது ஓகே தான். கலகல அப்படி இருக்கு. கலகலன்னு இல்ல, கலகல பார்க்கலாம். தியேட்டர் வந்து பார்க்கலாம். தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம சும்மா ஈஸியா இதனா சொல்லலாம். இல்ல இவ்வளவு பேர் அந்த ஸ்டார் நல்ல ஸ்டார் கெஸ்ட் பிரபு காமெடியா இருக்கும் போல. ஆவரேஜா இல்ல, ஒரு மாதிரி ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பாத்தீங்களா? கொஞ்சம் மைண்ட் மாறுது, மாத்துறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஆனா கண்டிப்பா யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருந்துச்சு. செம்மையாலாம் இல்ல, ஒத்துவோம். செம்மையா இருக்கு. அப்படிலாம் செகண்ட் டைம் பார்த்து பிடிச்சிருந்துச்சு எனக்கு.
அப்படியா? எனக்கு செம்மையா இருக்க மாதிரிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி செகண்ட் டைம் பார்க்க முடியுது. நான் ஒரு டைம் பார்த்துட்டேன், செகண்ட் டைம்ல பார்க்க முடியுது. நான் ஓகே, படம் நல்லா ஜாலியா பார்க்கலாம் போல, சிரிக்கலாம் நல்லா இருக்கு மாதிரி தெரியும். நல்லா இருந்துச்சுங்க. இவ கவின் ரொம்ப நாள் படம் நடிக்கல, நீ கடைசியா ஸ்டாரா? ஸ்டாருக்கு அப்புறம் கிஸ் இல்லடா, மாஸ்க்டா. மாஸ்க். ஐயோ பாருங்க, வந்து மாஸ்க் 2 படமே தெரியல, ஞாபகம் இல்ல. கிஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓகே, கிஸ்ஸும் நல்லா இருக்கும். கிஸ் நான் பார்க்கல, மாஸ்க் கிஸ் நான் பார்க்கவே முடியல. அப்ப ஓடிடி தான் பார்த்தேன், 30 மினிட்ஸ் தான் பார்த்தேன், என்னால பார்க்க முடியல, அப்படியே வந்துட்டேன். மாஸ்க்லாம் ஐயோ தியேட்டர்ல பார்த்து உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கும்னு தோணுது. இது நல்லா இருந்துச்சுன்னா நல்ல என்னோட பழைய படம் கண்டிப்பா. ஆமா, எல்லா படமே நல்லா இருக்கணும் தாங்க நினைப்போம்ல. கண்டிப்பா தியேட்டர் காசு கொடுத்து போறோம், யாராச்சும் நல்லா இல்லாத படத்துக்கு போகணும் நம்ம எப்பயுமே நினைக்க மாட்டோம். நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன போய் ஒரு 3 hours ஜாலியா உட்காந்துட்டு வெளில வரணும். அதுதான், சிரிச்சிட்டு வந்தோமா, சென்டிமெண்ட் பண்ணா பாத்துட்டு வந்தோமா, ஓகே எமோஷனலா இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். அதை விட்டு பாத்த பாருங்க மகடும், ஏன்டா போன ஏன்டா வந்துருக்கு போயிட்டு இருக்குது. பார்த்தோமா அப்படின்னு ஒரு ஹாப்பியா வரணும். அப்படியே போயிட்டு ஒரு டீயோ ஏதோ சாப்பிட்டு வந்தோமா, அப்படியே அந்த டே கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு நல்ல படம் பார்த்தாலே டே சூப்பரா இருக்கும். அதை பத்தி பேசணும் வீட்டுக்கு வந்து, நல்லா பண்றாங்க. ஒரு நல்ல படம் எப்பவுமே என்னன்னா கூட யார்கிட்டயாச்சும் நம்ம பேசிட்டே வருவோம். கெட்ட படமா இன்னும் ரொம்ப கெட்ட படம்னா அந்த படத்தை பத்தி வரும். ஆமா, அந்த மாதிரி. சோ இது நல்லா இருந்துச்சு. இது இன்னொன்றா, டைரக்டர் விஷ்ணு அடவன், அந்த லோகேஷ் கனகராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுவும் தான், லிரிசிஸ்ட் தான், ஏடியும் இவரு. சரி, இவர் படம் சரி லோகேஷ் கனகராஜ் படம்னால இப்படி அடி ஒருத்த குத்து அப்படி இருக்கும் பாருங்க. ஃபைட் வந்துச்சான்னு இல்ல, ஃபைட்டே இல்ல. நான் சொல்றேன், ரொமான்டிக் காமெடி, சென்டிமெண்ட், அந்த மாதிரி லவ், ஒரு ஃபேமிலி டிராமா. நிறைய பேர் சொன்னாங்க ஏதோ ஏஜ் கேப் லவ் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த விஸ்வநாதன் சன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இது ஏஜ் கேப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புரியல, தெரியல. ஆமா, படத்தை பார்க்கும்போது புரியும் போல. ஓகே, ஆமா, படத்தை பார்த்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஆக்சுவலி கலர்ஃபுல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். பாக்கியராஜன் வச்சிருக்காரு, அவங்க இவங்க லாஸ்ட் படம் போல. பட் ஆனா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஃப்ரேம் கூட டார்க் டோன்லயே வரல. லோகேஷ் கனகராஜ் அந்த கல்யாண இதுல வந்து ஃபுல்லா பாத்தீங்களா, கல்யாணம் அதுக்கான அந்த சடங்கு அதுல பண்றது அந்த மாதிரியே வந்து ஃபுல்லா அந்த மாதிரிதான் இருக்கு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. பாப்போம். படம் எப்படா ரிலீஸ் ஆகுது? அப்படியா? இந்த படம் நெக்ஸ்ட் வீக் தான் வருது. அந்த படம் விஸ்வநாத் சன்ஸ் கூட ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்ப டாக்ஸிக் கூட வருது. டாக்ஸிக் கூட வருதா? அது விஸ்வநாதன் கூடயே போயிருந்தா போன வாரம் வந்திருக்கலாம். டாக்ஸிக் 26 டாக்ஸிக் 26 அதான் அடுத்த வாரத்துல வருது எல்லாமே. வெட்னஸ்டே வருதா டாக்ஸிக்? அப்பனா ஃப்ரைடேனா அது ஃப்ரைடே தான்டா வருது. 28 தான் இருக்கும். ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய படம் ஓகே, தியேட்டர்ல பார்த்து எல்லா படமும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றோம். அவ்வளவுதான். நிறைய படம் வருது நமக்காக, வெயிட்டிங்ல வருது. பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூ பண்றோம். ஓகேங்களா? ஓகே, பை.